வணக்கம். நேற்று தமிழக அமைச்சரவை பட்டியலில் 7 தலித் நபர்களை சேர்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மூவ். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப், வாழ்த்துக்கள். இனி வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு விஜய் அவர்களுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவரை நீங்கள் நியமிச்சிருக்கீங்க. ஏன் அது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கட்சியினுடைய முதன்மை கொள்கை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள். சமூக நீதியை காக்க வேண்டிய பொறுப்பு மற்ற கட்சியினரோட உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் மாற்று சாதியினரை அறநிலையத்துறை அமைச்சராக நீங்கள் போடாமல் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்கள் போக்குறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன ஆட்சியில் தான் இந்தியாவிலே இல்லாத ஒரு விஷயம் ஒன்று சட்டமாக்குச்சு. அது என்ன அப்படின்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மாற்று சாதியினர் கோவிலினுடைய கருவறை உள்ளே போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது மாற்று சாதியினரை போடாமல் பார்ப்பனரையே நீங்கள் போட்டதுனால பார்ப்பனர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே அர்ச்சகர்களாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய ஆதிக்கமும் நெருக்கடியும் இந்த புதிதாக வந்த அர்ச்சகர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன் நான் இவ்வளோ அறுதிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, சமூக நீதியையும் சனாதன எதிர்ப்பையும் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கிற தமிழ்நாட்டில் ரொம்ப முதன்மையாக கொண்டு போய் சேர்க்கிற கட்சியாக்கிறது திமுக தான். அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சிதம்பரத்தில் என்னென்ன அட்டூழியை பண்ணாங்க அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. அதன் அடிப்படையில் இப்போ அங்கே பணிபுரியக்கூடிய மாற்று அர்ச்சகர்களாகட்டும், அங்கே பணிபுரியக்கூடிய மாற்று சாதியினரை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இந்த பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்க ஆதிக்கம் கண்டிப்பாக செலுத்துவாங்க. அதற்கான ஸ்பேஸை நீங்களே கொடுத்துட்டீங்க. ஒரு கட்சியினுடைய கொள்கையை பாலிசியாக மாற்றுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நீங்கள் போக போக கற்றுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட்